ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆர்கானிக் ஹென்னா கோன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ஹென்னா கோன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் 50 கிராம் ஹென்னா பவுடரை எடுத்துக்கோங்க. அது கூடவே 15 கிராம் ஆஃப் சுகரை எடுத்து அந்த ஹென்னா பவுடர் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் 15 ml ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயிலை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. யூக்கலிப்டஸ் ஆயில்ஸ்க்கு பதிலாக நம்ம வேறு ஆயில்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டீ ட்ரீ ஆயில், லாவெண்டர் ஆயில், பிரைடல் பிளெண்ட் ஆயில், அந்த மாதிரிக்கு நிறைய ஆயில்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து யூக்கலிப்டஸ் நார்மலாக கிடைக்கிறது, அதனால் நம்ம அதவே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே லிட்டில் பை லிட்டிலாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே மொத்தமாக வாட்டரை வந்து ஆட் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து கூடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கில் இருந்தே லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மக்கிட்ட பிளெண்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இல்லைன்னா நோ ப்ராப்ளம், ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா எதை வச்சு வேணாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் ஈவனாக ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வேணும்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ணலை. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாமலே எவ்வளோ ஸ்டெயின் நல்லா டார்க்காக பிடிக்குதுன்றதை பின்னாடி நம்ம பார்க்கலாம், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போவே ரொம்ப தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேணாம், ஏன்னா நம்ம ஸ்டெயினிங் ப்ராசஸ்க்கு வைக்கும்போது அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அவ்வளோதான், இது போதும். இப்போ நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு நல்லா ஏர் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக நம்ம வந்து டை ரிலீஸ்க்காக பேஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டை ரிலீஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை. பாருங்கள், நம்ம பேஸ்ட்டை டை ரிலீஸ் ஆகிருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ப்ரௌன் கலராகவும் உள்ளே வந்து க்ரீனிஷ் கலராகவும் இருக்குது, தெரியுதா? அப்போ நம்மளோட பேஸ்ட் வந்து டை ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் அர்த்தம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வேணும்னா வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிட்டில் பை லிட்டிலாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து மெஹந்தி போடும்போது அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். அதனால் கரெக்டான அளவில் வந்து பேஸ்ட் கிடைக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதுவே நல்லா ஃபோர்ஸாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி. அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை வந்து எப்படி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலாவோ வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து பேஸ்ட்டை மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு, இதுக்கு பேர் பைப்பிங் பேக். இது பேக்கரியில் கேட்டால் கூட கிடைக்கும். இந்த பைப்பிங் பேக்கை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே நம்ம இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம், டஸ்ட் எதுவும் இல்லாமல். ஏன்னா நம்ம மெஹந்தி போடும்போது உடலோட டஸ்ட்டு வந்து அடைச்சிது அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைடலுக்கு போடும்போது அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ். கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாத்தையும் இது வந்து கிளியராக ஃபில்டர் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து எல்லாத்தையும் இதுக்குள்ளே வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த சாக்ஸை எடுத்து கையில் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக் எடுத்து கையில் நல்லா பிடிச்சிட்டு உள்ளே அந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு கீழே பைப்பிங் பேக்கை வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மேலே கூடி இழுத்திங்க அப்படின்னா அங்கே உள்ளேருந்து நம்மளோட ஹென்னா பேஸ்ட் வந்து ஃபில்டர் ஆகி பைப்பிங் பேக்கில் ஃபில் ஆகிறது உங்களுக்கு தெரியும். தெரியுதா? இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக கீழே நல்லா கிளியராக எடுத்து விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம ஹென்னா பேஸ்ட் ரெடி. அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம வந்து கோன் மேக் பண்ணிக்கலாம். கோன் மேக் பண்ணுறதுக்கு பார்த்தா தெரியுதா, இதோ இதில் இருக்கு பாருங்கள் டஸ்ட் எல்லாம். இப்போ நம்ம கோன் எப்படி ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு செலோஃபான் சீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இந்த பின் வந்து 0.38 mm இருக்கிற பின்னு இதை உள்ள முன்னாடி இன்செர்ட் பண்ணிவிட்டு தம்பை வச்சு இந்த மாதிரி பின்னாடி இழுத்திங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு செல்லோ டேப் எடுத்து இந்த கார்னரில் வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இந்த மாதிரி கார்னரில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிங்க அப்படின்னா டைட்டாக ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பின்னை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் இருக்கும், பார்த்தா தெரியும்.
அந்த கேப்பை வந்து நம்ம செலோ டேப் போட்டு நல்லா ஒட்டிடணும். ஏன்னா அதுலேருந்து நம்மளோட ஹென்னா பேஸ்ட் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா அந்த ஹோல் ஃபுல்லாக அடைக்கிற மாதிரி நல்லா செலோ டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம மேக் பண்ணி வச்சுருக்க ஹென்னா பேஸ்ட்டை வந்து போட்டுடலாம். பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக ஸ்டெயின் பிடிச்சிருக்குன்னு. நம்ம பேஸ்ட் இதோட எட்ஜில் மட்டும் குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு பொறுமையாக மெதுவாக பேஸ்ட்டை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விட்டுட்டு மேலே நான் கை வச்சுருக்கேன்ல, தம்பை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கீழே ஃபில் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. கோன் ஃபுல்லாக ஹென்னா பேஸ்ட்டு ஃபில் ஆகிறது தெரியுதா? அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு வேணுன்ற அளவு பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் பின்னை வந்து அந்த ஹோலில் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பேஸ்ட் வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி செலோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு செலோ டேப் போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்து இப்போ போட்ட செலோ டேப்க்கு மேலே ஆஃபில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் ஒரு தடவை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைட் கார்னரில். அவ்வளோதான். இதை அப்படியே டைட்டாக பிடிச்சி ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய செலோ டேப் எடுத்து பேக் சைட்லேருந்து முன்னாடி கொடி நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுருங்க. அவ்வளோதான். இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு டேப்பே கரெக்டாக போட்டால் போதும். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னொரு டேப் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு செலோ டேப் எடுத்து இந்த கார்னரில் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பேஸ்ட் வந்து எந்த வழியிலேருந்தும் லீக் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேஃப்டிக்காக இந்த செலோ டேப்பை ஃபுல்லாக சுற்றி ஒரு செலோ டேப் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பின் எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா, அவ்வளோதான், நம்ம கோன் ரெடி. இந்த மாதிரி ஒரு குட்டி செலோ டேப் எடுத்து எட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.